வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். டுடே டாபிக் இஸ் லிஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். இதுல வந்து ஒரு பைத்தான் கலெக்ஷன் ஆஃப் அரேஸ்ல வந்து மொத்தம் 4 இருக்குது. என்னன்னா லிஸ்ட்னா என்ன, டியூபிள்னா என்ன, செட்னா என்ன, டிக்ஷனரினா என்னன்னு பார்ப்போம். இந்த 4க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து லிஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். லிஸ்ட்னா வந்து ஒரு வேரியபிள்ல வந்து மல்டி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்றது யூஸ் ஆகிறத வந்து லிஸ்ட்னு சொல்லுவோம். இதுல வந்து லிஸ்ட்ல வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு ஒரு வேரியபிள்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட்ல வந்து நம்ம கெட் பண்ணுவோம். அப்படிதான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து லிஸ்ட் வந்து ஒரு டியூப்ளிகேட்டிவ் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணும். லிஸ்ட்டும் டியூபிளும் வந்து டியூப்ளிகேட்டிவ் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். செட்டும் டிக்ஷனரி தான் வந்து டியூப்ளிகேட்டிவ் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. லிஸ்ட்டை பொறுத்து டியூப்ளிகேட்டிவ் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். இப்ப வந்து நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் வந்து ஒரு வேரியபிள்ல வந்து லிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணி பிரிண்ட்ல வந்து நான் கெட் பண்ணுவோம். நம்ம இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் .py அப்படி நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி சேவ்னு இருக்கு, பரவாயில்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள்ல லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். லிஸ்ட்டுக்குள்ள வந்து இப்போ வந்து ஏதோ ஒன்று, இப்போ யூகே, அடுத்து வந்து இலக்கியா அப்படின்னு நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்ல வந்து கெட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் ஏ என்ன அப்படின்னு நான் கெட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இப்படிதான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்றது. இப்ப அடுத்து வந்து லிஸ்ட்ல வந்து வேற என்ன இருக்குன்னா, லிஸ்ட்ல வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணணும்னு சொன்னேன்னா, அது மாதிரி லிஸ்ட்ல வந்து அரே எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்செர்ட் எப்படி பண்றது ஒரு லிஸ்ட்ல, அதுக்கப்புறம் வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு 2 லிஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் வேல்யூஸ் வந்து என்னென்ன பண்ணுறது நான் இப்போ வந்து சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து அரே எப்படி யூஸ் பண்றது, இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ஆக்சஸ் இன் அரே எப்படி அரே வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் வந்து நான் லிஸ்ட் வந்து யூஸ் பண்றேன். என்னன்னா லிஸ்ட்டுக்குள்ள வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வச்சுக்கிறேன். ஆப்பிள், பனானா, அடுத்து வந்து மேங்கோ, அடுத்தது வந்து பைனாப்பிள் அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன். அடுத்தது வந்து என்னன்னா இப்போ வந்து இப்படிதான் நம்ம சாதாரணமா வந்து பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம கெட் பண்ணுவோம். இப்ப நம்ம அரே யூஸ் பண்றோம். அப்ப ஒரு லிஸ்ட்ல வந்து அரே யூஸ் பண்றதுக்கு என்னன்னா ஸ்கொயர் பிராக்கெட், ஒரு பிரிண்ட்டுக்குள்ள வந்து ஸ்கொயர் பிராக்கெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்குள்ள வந்து ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றேன். இப்ப ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இப்ப அரே பொறுத்த வரைக்கும் 0 இன்டெக்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா ஆப்பிள்ங்கிறது 0, பனானா 1, மேங்கோ 2, பைனாப்பிள் 3, இப்படிதான் 0 இன்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இப்ப 2ங்கிற பிளேஸ்ல வந்து எனக்கு என்ன அப்படின்னு தெரியணும்னா 2ங்கிற பிளேஸ்ல போட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்ப பாத்தீங்கன்னா 2ங்கிற பிளேஸ்ல மேங்கோன்னு இருக்கு. இப்படிதான் வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து ஆக்சஸ் ஆஃப் அரே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறது. அடுத்தது என்ன சொன்னேன், டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணுன்னு சொன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ்னா 2 வேல்யூ ஒரே மாதிரி கொடுத்தோம்னா எப்படி இது பண்றது அப்படின்னு. டூப்ளிகேட் வேல்யூஸ் 2 வேல்யூ வந்து ஒரே மாதிரி கொடுக்கறது எப்படி. பீன்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பீன்னு வந்து லிஸ்ட்டுக்குள்ள வந்து டிஃபைன் பண்றேன். என்னன்னா இப்ப வந்து யூகே, அடுத்தது வந்து காவியா, திருப்பி வந்து நான் காவியா ஒரே நேம் மாதிரி போட்டேன்னா இதான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும் அப்படிங்கிறது. இப்ப ஷிஃப்ட் ஏ பிரிண்ட்ல வந்து நான் கெட் பண்றேன். இப்ப சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா 2 ஆப்பிள், பனானா இதுதான் வந்திருக்குது. இது வரல, இது நான் எரேஸ் பண்ணிட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப வந்து அலோவ் டூப்ளிகேட் வேல்யூஸ் 2 வாட்டி அதை பண்ணி காமிக்கிறேன். பி நம்ம இந்த பி தானே கொடுத்துருக்கோம். இந்த இதுக்கு பி தான் மென்ஷன் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். யூகே 2 வாட்டி காவியான்னு வந்திருக்குதா. இப்படிதான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை அலோவ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட் எப்படி யூஸ் பண்றது, எப்படி அரே கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எப்படி டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
இப்ப தென் அடுத்தது வந்து என்னன்னா இன்சர்ட் பண்றது எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இப்ப இன்சர்ட் எப்படி பண்ணணும்னா இந்த பேஜுக்குள்ள போயிட்டு இன்சர்ட் அப்படின்னு லிஸ்ட் ஃபார் இன்சர்ட் ஃபங்க்ஷன் நான் சொல்லித்தரேன். இப்ப இன்சர்ட் எப்படி பண்ணணும்னா ஒரு அதே மாதிரி இப்ப வந்து நான் திஸ் லிஸ்ட்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு வேரியபிளை போட்டு நான் வந்து டிஃபைன் பண்றேன். இப்ப இதுக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு வேரியஸ் ஸ்ட்ரிங்க் வந்து நான் டிஃபைன் பண்றேன். இப்ப ஆப்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஆப்பிள், பனானா, அதே மாதிரி வந்து மேங்கோ அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இப்ப நான் இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட்னா நம்ம கொடுத்துருக்க வேரியபிள் திஸ் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்னா திஸ் லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் இந்த பிளேஸுக்குள்ள வந்து எனக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஒன்னுங்கிற பிளேஸ் பக்கத்துல வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஏதோ ஒரு ஒன்னுங்கிற பக்கத்துல ஸ்ட்ரிங்க் வந்து நான் டிஃபைன் பண்ணணும். அப்படின்னா ஏதோ ஒரு நேம் கொடுப்பேன், பைன் ஆப்பிள் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பைன் ஆப்பிள் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்படி பிரிண்ட்ல வந்து கெட் பண்றேன்னா பிரிண்ட் ஆஃப் this list அப்படின்னு நான் வந்து டிஃபைன் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பாக்குறேன். this as கொடுக்கலையோ, இது வந்து இது இப்படி எடுத்து போகுது. சேவ் பண்ணிட்டு this லிஸ்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, ஸ்பேஸ் கொடுக்காம பண்ணணும். ஏன்னா இது ஒரு வேரியபிள் கணக்கு தான் எழுது. ரன் பண்றேன் பாத்தீங்களா. இப்ப 0 1ங்க பக்கத்துல பைனாப்பிள் வந்து செட் ஆயிருச்சு. அப்புறம் வந்து மேங்கோ, பனானா, மேங்கோ அப்படின்னு இது வந்துருக்கு. இப்படிதான் வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து இன்சர்ட் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. தென் அடுத்து என்ன சொன்னேன், லென்த் எப்படி கண்டுபிடிக்க. லென்த்னா என்னன்னா இதே மாதிரி வந்து லென்த் ஆஃப் GTH லென்த் ஆஃப் அப்படின்னு. இப்ப வந்து ஒரு வேரியபிள வந்து நான் லிஸ்டுக்குள்ள வந்து ஸ்ட்ரிங்க டிஃபைன் பண்றேன். இப்ப என்னன்னா வேற என்ன ஸ்ட்ரிங்ல டிஃபைன் பண்ணலாம், இலக்கியா அப்படின்னு வச்சிருக்கேன். இலக்கியா, லீலா அப்படின்னு நான் டிசைன் பண்றேன். அடுத்தது வந்து கிருத்திகா அப்படின்னு டிஃபைன் பண்றேன், கிருத்திகா. அடுத்து வந்து UK அப்படின்னு நான் வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பிரிண்ட்ல வந்து நம்ம கெட் பண்ணுவோம்னா பிரிண்ட் ஆஃப் A இப்படிதான் நம்ம சாதாரணமா வந்து கெட் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன பாக்குறோம், லென்த் பாக்குறோம். லென்த்னா LEN மென்ஷன் பண்ணுவோம், LEN மென்ஷன் பண்ணிட்டு இப்ப வந்து நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இப்ப 4 லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்குதா. இப்ப என்ன 1 2 3 4 நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம் லென்த்ல. அப்பனா வந்து நம்மளுக்கு வந்து 4 தான் நம்மளுக்கு வந்து காமிக்கும். அரே பொறுத்த வரைக்கும் தான் வந்து இன்டெக்ஸ் வந்து 0 இன்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். மித்த லென்த் எல்லாமே வந்து 1 இன்டெக்ஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்பனா நம்மளுக்கு வந்து லென்த் கண்டுபிடிக்கிறதுனால 1 2 3 4 இன்டெக்ஸ்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்படிதான் வந்து லென்த் கண்டுபிடிக்கிறது. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆட் ஆஃப் ஐட்டம்ஸ், ரெண்டு லிஸ்ட வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு. இப்ப லிஸ்ட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஆட் ஆஃப் ஆர் லிஸ்ட் ரெண்டு லிஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னா ஏன்னு ஒரு வேரியபிள லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து டிஃபைன் பண்றேன். இப்ப UK அப்படின்னு வச்சுக்கிட்டு இலக்கியா அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். அடுத்தது வந்து பின்னு ஒரு வேரியபிள்ல லிஸ்ட்டுக்குள்ள நான் டிஃபைன் பண்றேன். என்னன்னா லீலா, அடுத்த வந்து கிருத்திகா அப்படி நான் வந்து டிஃபைன் பண்றேன். கிருத்திகா இப்படிதான் வந்து ரெண்டு வேரியபிள்ல நான் வந்து லிஸ்டுக்குள்ள ஸ்ட்ரிங்க வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் A plus B அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணா நம்மளுக்கு வந்து ரெண்டு லிஸ்டை வந்து ஆட் பண்ணிடணும். இப்படிதான் வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து ரெண்டு லிஸ்டை வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் வேல்யூ, எப்படி வந்து ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் வந்து எப்படி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னா இப்ப ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் வேல்யூ சொன்னா இப்ப ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸ் வேல்யூ ஒரு வேரியபிள்ல லிஸ்ட்ல டிஃபைன் பண்றேன். என்னன்னா இப்ப வந்து UK இலக்கியா, அப்புறம் வந்து லீலா, காவ்யா, மணி அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இப்ப
நம்ம வந்து ரேஞ்சை வந்து ரேஞ்சை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றோம். இப்ப நம்ம கொடுத்திருக்க வேரியபிள் நம்ம வந்து அரே யூஸ் பண்ணி வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றோம். இப்ப 1:3க்கு மட்டும் எனக்கு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்ன வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்னா, இப்ப ஏதோ நான் இப்ப காயத்ரி அப்படின்னு கொடுக்குறேன், காயத்ரி கீதா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து வந்து பிரிண்ட் வந்து கெட் பண்றேன். ஏன்னா பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் வந்து கெட் பண்றேன். ஒரு அரே யூஸ் பண்ணி ரேஞ்ச் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்றேன். ரேஞ்ச் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றேன். அப்படின்னா 1:3னா 1 2 தான் எடுத்துக்கும், 3 எடுத்துக்காது. அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ எடுத்துக்கும், எண்டிங் வேல்யூ எடுத்துக்காது. இப்படிதான் வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னு நான் வந்து ரன் பண்ணி பார்த்தேன். யூகே காயத்ரி கீதா காவியா வந்திருக்கா. இப்ப இலக்கியாக்கு பதிலா காயத்ரின்னு வந்திருக்கு, லீலாவுக்கு பதிலா கீதான்னு வந்திருக்கு, காவியா மணி அப்படிதான் வந்திருக்குது. இப்படிதான் வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து ரேஞ்ச் அரே யூஸ் பண்ணி ரேஞ்ச வச்சு வேல்யூ வந்து சேஞ்ச் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இப்ப வந்து இதுல வந்து இந்த வீடியோல வந்து லிஸ்ட்னா எப்படி யூஸ் பண்றது, லிஸ்ட்ல வந்து நிறைய பார்த்தோம். லிஸ்ட் எப்படி யூஸ் பண்றது, அது வந்து டூப்ளிகேட் வேல்யூஸா இல்லையா, அதுக்கப்புறம் ஆக்சஸ் ஆஃப் ஏ லிஸ்ட் ஒரு அரே எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்சர்ட் பண்றது, லென்த் கண்டுபிடிக்கிறது, ரெண்டு லிஸ்டே வந்து ஆட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, அது மாதிரி ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து டியூபிள்னா என்னன்னு பார்ப்போம், செட்னா என்னன்னு பார்ப்போம், டிஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். இவ்வளவுதான் வந்து லிஸ்ட்ங்கிறது. Thank you.